ஸோ அடுத்தது பாஸ்பரஸோட ஆக்சோ ஆசிட்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர். ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப எளிமையானது. இது ஸ்ட்ரக்சர் கேட்டால் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா முதல்ல தெரியணும். முதல்ல வேர்டிங் நேம் ஈஸியாக எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட், ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட். ஸோ அதுக்கான ஃபார்முலா H3PO2 H3PO3. ஒரு ஓ அதிகமாக இருக்குது ஆர்த்தோ பாஸ்பரஸில். ஸோ இதை முதல்ல எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ பாஸ்பரஸ் ஆசிட் பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஹைப்போ, இன்னொன்று வந்து ஆர்த்தோ அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ முதல்ல பாஸ்பரஸ் போடுங்க. பாஸ்பரஸ் சுற்றி 5 பாண்ட் 1 2 3 4 5. அதேமாதிரி இதுலேயும் 1 2 3 4 5. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 3. 1 2 3 ஹைட்ரஜன் போட்டுருங்க. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 1. இதுலேயே ஒன்றில் OH போட்டுருங்க 2. அதே மாதிரி தான் இது ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். அதே மாதிரி ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 1 2 3 இதுலேயே ஒன்று போட்டுருங்க. ஸோ ரொம்ப ஈஸி. பாஸ்பரஸ் ஆசிட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் எழுதணும். அடுத்து வந்து பாஸ்பாரிக் ஆசிட்டு ஆசிட்டு. பாஸ்பாரிக் ஆசிட்டில் ரெண்டு இருக்குது. ஒன்று ஹைப்போ, இன்னொன்று வந்து பைரோ, அதுக்கப்புறம் ஆர்த்தோ. மூணாவது ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆர்த்தோ. சரிங்களா? முதல்ல ஹைப்போவும் பைரோவும் போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்? ஆர்த்தோ போடலாம். ஸோ ஃபார்முலா தெரியணும். ஹைப்போ பைரோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஓ மட்டும்தான் அதிகமாக இருக்குது. முதல்ல அதை போடலாம். ஸோ பாஸ்பாரிக் ஆசிட் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியணும். ஸோ ஹைப்போ பாஸ்பாரிக் ஆசிட்க்கு வந்து H4P2O6. பைரோக்கு வந்து H4P2O7. ஆர்த்தோக்கு வந்து H3PO4. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இது தெரிஞ்சால் தான் போட முடியும். பாருங்கள், பாஸ்பரஸ் 2 பாஸ்பரஸ் போடுறோம். முதல்ல P. சரிங்களா? 2 பாஸ்பரஸ். அடுத்தது டபுள் பாண்ட் ஓ அடுத்தது போடுறேன். நெக்ஸ்ட்டு OH போடுறேன். OH ஸோ இது வந்து ஹைப்போ பாஸ்பாரிக் ஆசிட். அடுத்தது என்ன பார்க்கணும்? பைரோ பார்க்கணும். பைரோ எப்படி போடுறான்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி பி போடுறேன். நடுவில் வந்து ஒரு ஓ போட்டுக்கிறேன். நடுவில் வந்து ஒரு ஓ. சரிங்களா? பி. மற்றபடி சேம் ஸ்ட்ரக்சர் தான். அதே மாதிரி போட்டுருங்க. டபுள் பாண்ட் ஓ தென் OH அப்புறம் OH. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு OH, இதில் ஒரு OH. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது பாஸ்பரத்தை சுற்றி 5 வேலன்சி இருக்கா, அந்த பாண்ட் 5 இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 5 இல்லைன்னா நீங்கள் பண்ணியிருக்கிறது தப்பு. அடுத்து என்ன இருக்கு? ஆர்த்தோ மட்டும் இருக்கு. H3PO4 இதுதான் ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட்டு. ஸோ இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ முதல்ல பி போடுங்க. பியை சுற்றி 1 2 3 4 ஏதாவது ஒரு இடத்துல டபுள் பாண்ட். பாஸ்பரத்தை சுற்றி 5 பாண்டு போடுங்க. அடுத்து ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 4 இருக்குது இல்லையா? ஸோ ஹைட்ரஜன் 4 போடுங்க. 1 2 3 இருக்குது. 3 ஹைட்ரஜன் முடிஞ்சது. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 4. ஸோ ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒவ்வொரு கலர். 1 2 3 4 4. இதுதான் ஸ்ட்ரக்சர். அடுத்தது ஆக்சோ ஆசிட்ஸை வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹைப்போ பாஸ்பரஸு, ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட் இது ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். பாஸ்பரஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணனா ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட் வந்துடுது. கூடவே பாஸ்பின் கிடைக்கும் நமக்கு. அது ரியாக்ஷனை நம்ம எழுதி பார்க்கலாம். ரெண்டாவது ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட்டுக்கு பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணனா
ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட் கிடைச்சிருது. அடுத்தது பாஸ்பாரிக் ஆசிட்ல 3 இருக்கு. ஒன்று ஹைப்போ, இன்னொன்று பைரோ, அதுக்கப்புறம் ஆர்த்தோ பார்க்கலாம். ஹைப்போ பைரோ ரெண்டுலேயுமே பாஸ்பரஸ் ஹைப்போ வந்து கம்பஷன் பண்ணுறாங்க. கம்பஷன் பண்ணும்போது பாஸ்பரஸை கம்பஷன் பண்ணும்போது நமக்கு ஹைப்போ பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும். பைரோ பாஸ்பாரிக் ஆசிட்டுங்கிறது ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட்டை ஹீட் பண்ணும்போது பைரோ பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும். அதேமாரி ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட்டுக்கு P4H10 O10 அப்படிங்கிறது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ ரொம்ப முக்கியம், நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது அந்தந்த ப்ராடக்ட் நேம் தான் ஞாபகம் வைக்கணும். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் பார்க்கலாம்.